அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்னோட கல்யாணத்துக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம வீடியோ எடுக்கிற ஆப் ஒரு 2 நாளா ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சுங்க. இப்போ ஒரு 35 நிமிஷம் வீடியோ எடுத்து அதை ஓபன் பண்ண முடியாம டெலீட் தான் பண்ணிவிட்டேன். அப்புறம் ரிப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி திரும்பவும் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணேன். சரி, ஓகே, நேத்து தான் பிரச்சனை சரியாயிடுச்சு. இன்னைக்கு நார்மலா இருக்கும்னு இன்னைக்கு காலையில இருந்து கல்யாண வீடியோ, அதுவும் நம்ம அழகாய் பூக்குதே டீம் எல்லாரையும் காமிக்கணும்னு ஃப்ரேம் போட்டு நம்ம அழகாய் பூக்குதே உள்ள எல்லாத்தையும் தனித்தனியா நிக்க வச்சு எல்லாருக்குமே வாய்ஸ் கொடுத்து வீடியோ மேக் பண்ணி வச்சேங்க. வீடியோ பேசிட்டு இருக்கும் போதே ஆப்பை விட்டு அதுவா வெளியே வந்துருச்சு. அடுத்து திரும்ப ஓபன் பண்றேன். இதோ இந்த மாதிரி தாங்க. இப்படியே வந்ததை தவிர அதை சரி பண்ணவே முடியல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாண எபிசோட்ல எல்லாருமே காமிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் உழைப்பு வீணா போச்சுங்க. திரும்பவும் ஃப்ரேம் போட்டு வீடியோ எடிட் பண்ணிருக்கேன். அதனால நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. எல்லாத்தையும் கவர் பண்ணி திரும்ப இருந்து நான் ஃப்ரேம் போட்டு வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு திரும்பவும் ஃப்ரேம் போட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாரையுமே காமிக்க முடியல. ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப் இன்னும் ப்ராப்ளத்துல தாங்க இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் நம்புவோம். ஓகே, எனக்காக ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் டைம் ஒதுக்கிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க என்னோட கல்யாணத்தை பக்கம் போயிடலாம். ஏய் சுபா, போதும் போதும். எதுக்கு இப்ப இவ்ளோ நகை? ஏண்டி என்ன இருக்கு? வெயிட் பண்ணு, ஓவனா போட்டு வரேன். ஏய், இதுவே நான் வேண்டாம்னு சொல்றேன், என்ன போட்டு விடுவியா? என்ன உனக்கு? கழட்டு முத, இது எனக்கு எதுவும் வேணாம். சிந்து அண்ணி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அண்ணி. நீங்களாவது சொல்லுங்க. வீட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வரும்போது டைமண்ட் தான் போடணும்னு வேண்டான்னு சொல்ல எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு வந்தா. இப்ப பாருங்க இங்க. இதெல்லாம் ரத்ன மாமா ஆசை. இந்த மாதிரி நீ எல்லா நகையும் போட்டு மனமேட ஏறணுங்கிறது. போட்டுக்கோ சிந்து. சிந்து ஹேர் ஸ்டைல் வேண்டாங்கற, ஆனா நிறைய பூ வைக்கணும், எதுவுமே வேண்டாங்கற. சரி ஓகே, இந்த நகையாவது போட்டுக்கலாம்ல. மதிய அண்ணி, எனக்கு என்னமோ இது எதுவுமே பிடிக்கல, ஒரு மாதிரியா இருக்கு அண்ணி. அப்படியே எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. ஏன் சிந்து, என்னாச்சு? நேத்து வரைக்கும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா தானே இருந்த. ஏன் நேத்து கூட சித்தார்த்து வந்தவன அந்த திட்டி அனுப்பி விட்ட? திட்டுறது மட்டுமா, வந்தா பாயசம் சாப்பிட்டுவேன்னு. ஏண்டி அது என்ன பாயசமா? நினைச்சதான் டக்குன்னு எடுத்து குடிச்சுக்கட. தப்புதான், தப்பு பண்ணிட்டேன். என்னமா? ஒன்னும் இல்ல அண்ணி, என் மனசுல உள்ளது மனசுலயே இருக்கட்டும். இனி யாருக்கும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனமும் இல்ல. சிந்து மரி, நேத்து நைட் வரைக்கும் நல்லா தான் இருந்தா. காலையில நம்ம சாரி எல்லாம் கட்டி மேக்கப் பண்ற வரைக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப அப்செட்டா இருக்கா. அது மாதிரி அழுத வேற செஞ்சிருக்கா. ஏய் இல்ல, நான் அழல. சிந்து, இப்போ உன் முகத்தை பார்க்கவும் அழுத மாதிரி தான் இருக்கு. அழுத மாதிரி என்ன, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. சிவானி, இன்னும் 1/2 hourல கல்யாணமே முடிஞ்சிடும். இப்பவாது சொல்லு, என்ன மனசுல நினைக்கிற? நான் எதுவுமே நினைக்கல. நடக்கிறது நல்லபடியா நடக்கட்டும். நீ அந்த ஆண்டவனே நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது. அது மாதிரி இந்த முடிவெல்லாம் நானா எடுத்தது. அதனால இது அப்படியே நடக்கட்டும். மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியுது சிந்து. இருவனா, சக்தி அண்ணா, ராம் எல்லாருமே நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட. சித்தார்த்து வந்தாலே செத்து போயிடுவேன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண? அதத்தான் சொல்றாங்க. ஆனா நீ நேத்து இருந்த மாதிரி இல்ல. அது ஏன் புரியல சிந்து. ஆனா உன்னை பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு. நான் இனி இங்க இருந்து இல்ல, நான் வெளியே போறேன். போய் ராம் கூட உட்கார்ந்துருக்கேன். ஏய் சிவானி. புரியுது சிவானி, சிந்துவை பார்க்க முடியாம தான் நீ கிளம்புற. சரி ஓகே, நானும் வினோ கிட்ட போய் பேசுறேன். இனி இந்த விஷயத்துல எதுவுமே மாத்த முடியாது. ஆனா சரி ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். ஏய் சிந்து, என்னடி ஆச்சு? காலையில இருந்துதான் நீ சரியில்லை, என்ன பிரச்சனை? அதை எப்படி சொல்லுவேன்? காலையில சித்தார்த்த கிஃப்ட பார்த்ததுல இருந்து மனசு கேட்கல. சித்தார்த்த மிஸ் பண்றேனோன்னு தோணுது. என் மேல எவ்வளவு உயிரா இருந்தா. எப்போ கொடுத்த கிஃப்ட இப்ப என்கிட்ட திரும்ப கொடுத்து எனக்கு இதே மாதிரி ஒரு அம்மாவா இருக்கியான்னு கேட்டுதானே கொடுத்திருப்பா. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னா. அவன் கஷ்டப்பட்டதை நானும் பார்த்திருக்கேன். ஆனா இன்னும் அவனை கஷ்டப்படுத்துறமே நினைச்சா, என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சிந்து, சிந்து. சுபா, என்னடி ஏன் வாய்க்குள்ளே புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மாடி சிந்து. வைரப்பா. அம்மாடி, என் அம்மாடா நீ. என் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா. நீ நல்லா இருப்ப. சரிங்க வைரப்பா. வாசுகி, சுபா. மாமா சொல்லுங்க மாமா.
முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சொல்லி விடுறேன், நம்ம சிந்துவோ உடனே கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. மாமா சக்தி என்ன பண்றா? வந்த எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காங்கம்மா. சக்தி, வீரா, தீரு எல்லாருமே இதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா மண்டபத்துல சரியான கூட்டம் இல்ல? ஆமாண்டா கண்ணு, நம்ம சொன்ன எல்லாருமே குடும்பத்தோட வந்திருக்காங்க. இங்க பாருடா, வெளியூருக்குலாம் போய் பத்திரிக்கை வைக்க முடியாம அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி சொன்னோம், வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பணும். அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. சரிம்மா, நான் போய் எல்லாத்தையும் பாக்குறேன். கூப்பிட்டதும் பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க மாமா. வைர மாமா சந்தோஷத்தை பாரு. ஏய் என்னடி பண்றீங்க? ஏய் சிந்து என்னமா இன்னும் இதே ஹேர் ஸ்டைல்ல இருக்க? ஹேர் ஸ்டைல மாத்து. இதுல எப்படி நீ தலை நிறைய பூ வைக்க முடியும்? அத்தை நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம், கேட்க மாட்டேங்கிறா. என்னடி இது போதும் வைஷு அம்மா. என்னமாடி ஒரு மாதிரியா தான் இருக்க. சரி முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஏய் ஒரு 5 நிமிஷத்துல கூட்டிட்டு வாங்கடி. நான் கூட்டிட்டு வரேன் அத்தை. அம்மா உங்க மரகத தங்க வந்தாங்களா? மரகத அம்மா வெளியே தான் இருக்காங்க. மரகதம் சரி. வேதவழி அத்தை இங்க வரல வைஷு அம்மா. வரலையா? எங்க போனாங்க? கிஷோரை கூட்டிட்டு சீக்கிரம் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதுல இருந்தேவும் கிஷோரை பார்க்கவே முடியல. வேதவழி மதனி தான் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே, மண்டபத்துல தான் இருப்பாங்க. எங்க போறாங்க? போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். ஏய் நீங்க சிந்துவை கூட்டிட்டு வாங்கடி. இத நான் கூட்டிட்டு வரேன் அத்தை. பொண்ணழைச்சிட்டு வந்தாச்சா? மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்ந்து தானே வர சொன்னேன். இதோ வருவாங்கயா. மாப்ள சக்தி என்னாச்சு? சீக்கிரம் மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. நாளை ஆயிடுச்சு. சுபா சரத்து மாப்ள எங்க? பொண்ணே வந்தாச்சு, மாப்ள எங்க? வர சொல்லுங்க. இல்ல அது வந்து என்ன சரத்து? மாப்பிள்ளதான். வேதவழியத்த சரத்து அத்தை, கிஷோர் எங்க? அவன் ரூம்ல. ஐயோ அத்தை, கிஷோர் ரூம்ல இல்ல. மண்டபம் ஃபுல்லா தேடிட்டு வந்துட்டேன். நான் மட்டும் இல்ல, ஜீவா, வீரா, சக்தி, தீரு எல்லாருமே தேடியாச்சு. எங்க அத்தை? அது வந்து என்னம்மா, என்ன ஆச்சு? அது சரத்து என்னாச்சு அத்தை? கிஷோர காணோம்டா. அத்தை என்ன சொல்றீங்க? கிஷோர காலையில இருந்தே காணோம்டா. நானும் மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன். அவன் போனுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அத்தை என்ன சொல்றீங்க இப்ப சொல்றீங்க? இல்லடா, கடைசி முகூர்த்த நேரத்துக்காது கரெக்டா வந்துருவான்னு நினைச்சேன். அவன் மேல வச்ச நம்பிக்கைடா. ஆனா இன்னும் காணோம். ஐயோ அத்தை, காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன ஏதுன்னு பாத்து இருந்திருப்பேன். என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னடா பண்ணட்டும்? என்னக்கா என்ன ஆச்சு? ரத்னமாமா மாப்ளைய காணோமா? அக்கா என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, காலையில இருந்தே காணோம். நானும் முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டேன். எங்க போனான்னு தெரியலடா, காணோம். என்னக்கா கடைசி நிமிஷத்துல சொல்ற? இல்லடா, அவன் மேல வச்ச நம்பிக்கை அப்படி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏமாத்த மாட்டான்டா. என்ன பிரச்சனையோ என்னமோன்னு இப்பதான்டா எனக்கு பயமா இருக்கு. அக்கா என்னக்கா? டேய், அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவன் இப்படி வராம இருக்க மாட்டான். என்ன பிரச்சனை? ஐயோ அக்கா, கடைசி நிமிஷத்துல என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் முடிய போகுது. இந்த முகூர்த்தத்தை விட்டுட்டா இன்னைக்கு முகூர்த்தமே இல்ல. சாமி என்ன சொல்றீங்க? ஆமாமா, சீக்கிரம் என்ன ஏதுன்னு பாருங்க. கல்யாணம் மேடை ஏறி பிள்ளைக்கு கல்யாணம் தடப்பட்டுட்டா பொம்பளை பிள்ளை அதுவும் என்னமா? அப்பா இப்ப என்னப்பா பண்றது? நம்ம சிந்து இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படணும்? சரத்து என்னடா இப்படி ஒரே கூட்டி கல்யாணம் மேல வரைக்கும் வந்து சிந்து எப்படா இதை தாங்கிக்குவா? நாம வந்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அப்பா என்னடா பண்ண போறோம்? ரத்னம் வேண்டாம் ரத்னம், நீ இப்படி கலங்காத. ஐயோ அக்கா, ஏன் பொண்ணு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு? இல்ல நீ அசிங்கப்படவோ அவமானப்படவோ நான் விட மாட்டேன். குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். எப்படி அத்தை? ஜீவா எங்க? அத்தை ஜீவா எங்க? அத்தை என்ன சொல்றீங்க? ஜீவா எதுக்கு? வேற வழி இல்ல சரத்து, சிந்துவுக்கும் ஜீவாவுக்கும் தான் கல்யாணம். அக்கா என்ன பேசுற? ஆமாத்த, என்ன இதெல்லாம்? ஜீவா என்னால முடியாது. சிந்து உனக்கு ஒண்ணு தெரியாது. கல்யாணம் மேல ஏறி கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவா. இல்ல இப்பவே உன் கல்யாணம் நடக்கணும். அதெல்லாம் முடியாது அத்தை. என்னக்கா சொல்ற? ரத்னம் நான் சொல்றத கேளு. ஏற்கனவே சித்தார்த்த முடிவு பண்ணி சிந்து வேண்டான்னு சொல்லி கிஷோர் நாம பார்த்த மாப்பிள்ளன்னு சொல்லி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இப்ப அவனும் காணுங்கும் போது 2 தடடா. நம்ம பிள்ளைக்கு என்ன கஷ்டமோ என்ன சோதனையோ, இந்த ஒரு இதையும் விட்டுட்டோம். வேணாண்டா, நம்ம பிள்ளைதான் காலப்புறம் கஷ்டப்படுவா. அத்தை அதுக்காக ஜீவாவை போய். ஏன் ஜீவாவுக்கு என்ன? ஜீவா உனக்கு முறப்பையன் தானே? ஐயோ அத்தை, நான் இது வரைக்கும் அவன் அப்படி நினைச்சதே இல்ல. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, அவன் உனக்கு முறப்பையன்.
இந்த முகூர்த்தத்தை விட்டுட்டா அடுத்து இன்னைக்கு ஃபுல்லா முகூர்த்தமே இல்ல. இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, இன்னும் ஒரு வாரத்துக்கு முகூர்த்தம் கிடையாது. இதான் கடைசி முகூர்த்தம். அது ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிகள் சந்தோஷமா வாழ்வாங்க. எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். மொத்தத்துக்கு கல்யாணமே வேண்டாம். வேண்டாம், கல்யாணமே வேண்டாம். சிந்து, சரத்து வேண்டான்னு சொல்றா. வேண்டான்னு சொல்லு, நான் இங்க இருந்து போறேன். சிந்து, உன் குடும்பம் உன் குடும்பம் உன் குடும்பத்துக்காகவே நீ எல்லாத்தையும் செஞ்ச. அங்க பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு. மண்டபத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு, இவ்வளவு பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்திருக்காங்கன்னு பாரு. எல்லார் முன்னையும் உன் அப்பா தலை குனிஞ்சு நிக்கணுமா? அதுவும் இல்லாம இத விட்டுட்டா அடுத்து உன் வாழ்க்கை வேண்டாமா, இருண்டு போயிடும். ரத்னம், அவகிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் மக உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைச்ச. அக்கா, ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சிந்து எப்பவும் நம்ம வீட்டுலதான் இருப்பா. அது மாதிரி ஜீவாவை தவிர சிந்துவை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஜீவா உன் பொண்ண நல்லபடியா பாத்துக்குவாண்டா. ஜீவாவை வர சொல்லி மணமேடையில உட்கார சொல்லு. அக்கா. ரத்னம், நான் சொன்னா சரியாதான் இருக்கும். இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சோம். அடுத்து நம்ம பிள்ளைய நினைச்சு நாம தான் வாழ்க்கை போறோம், கஷ்டப்படணும். ஜீவாவை தவிர சிந்துவை யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. மணமேடையில உட்கார சொல்றா. ரத்னப்பா, கண்ணு, இந்த அளவுக்கு வந்து கல்யாணம் நின்றுச்சுனா இல்லடா அப்பாவால. அதுக்காக ஜீவாவை உனக்கு முறப்பையன் தானே. வேதவழி அக்கா சொல்றது சரிதான். நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ட. நீ அடுத்தவனை நம்பி அவன் கையில உன்னை ஒப்படைக்கிறதுக்கு ஜீவா உன்னை நல்லா பாத்துக்குவான்டா. ரத்னப்பா, அப்பா சொல்றத கேக்குற பிள்ளையா இருந்தா போடா, போய் மணமேடையில உட்காரு. அப்பா, என் பிள்ளைய எப்படி தங்க தலையை அலங்கரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாரு, தங்க சிலை மாதிரி வந்து நிக்கிற. ஆனா உன் வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுனா இல்ல இல்ல அப்பா அப்பா உயிரோடையவும். ரத்னப்பா, வேண்டாப்பா, அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. நான் போய் மணமேடையில உட்கார்றேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜீவாவை வர சொல்லு. ஜீவா, டேய் ஜீவா. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் சிந்து, சிந்து, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. சிந்து, 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 நாம கண்டதெல்லாம் கனவா? ச்சே, என்ன இப்படி ஒரு கனவு? விடிஞ்சிருச்சா? சிந்து, இன்னைக்கு உனக்கு கல்யாணம். கிஷோர நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். அதனால நம்ம கனவு கண்ட மாதிரி அந்த வேதவள்ளி ஜீவாவை தாலி கட்ட சொல்லிட்டா. ஐயோ, அது இல்ல இல்ல இல்ல, ஜீவா அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அவன் சிந்துவ அவன் ஒரு குழந்தை மாதிரி தான் நினைப்பான். இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டான், ஒத்துக்க மாட்டான். இந்த கிஷோர் கூட சிந்துக்கு பார்த்த மாப்பிள்ளைங்கிறதுனாலதான் உடனே கல்யாணத்துக்கு பேசினாங்க. இல்லாட்டி சிந்து கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, நடக்காது, கல்யாணம் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லாரும் மண்டபத்தை விட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லாரும் போயிடுவாங்க. சிந்து கல்யாணம் நடக்காது. அழுகுடா, நல்ல அழுகு. வேதவள்ளி, நீ இங்கயா? இங்க எதுக்கு வந்த? போ போ இங்க இருந்து. ஏண்டா, என்ன பார்த்ததும் உனக்கு என்ன நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கா? வேதவள்ளி, ஏய் நிறுத்துடா. ஏண்டா, மாப்பிளைய நீ தூக்கிட்டா கல்யாணம் நடக்காதா? மாப்பிள்ள கிஷோர் நைட்டு உன்கிட்ட தான் பேச வந்தான். நினைச்சேன்டா மண்டபத்துல இல்லைங்கும் போது நீ தான் ஏதாவது பண்ணிருப்பேன்னு. ஏண்டா, கல்யாணம் மாப்பிளைய போய் பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்க. பாத்ரூம்ல? வேதவள்ளி, மாப்பிள அப்பதே மண்டபத்துக்கு போயாச்சுடா. வேதவள்ளி, டேய் டேய், இன்னொரு ½ முகூர்த்தம். சிந்துக்கு நான் நினைச்சபடி, நல்லா கேட்டுக்கோ, நான் நினைச்சபடி பெங்களூர் மாப்பிளையோட கல்யாணம் நடக்க போகுது. எப்படி போட்டியில நான் ஜெயிச்சிட்டேனா? என்னடா முறைக்கிற? வேதவள்ளி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. சிந்துவுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவ? குப்புறப்படுத்த அழுவ, அதானே செய்வ. ஏய், உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். அடச்சி, என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா. ஆனா சிந்து உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டா. இல்ல இல்ல இல்ல, சிந்து, ஏன் சிந்து, அவ ஏன் சிந்து? என்ன மீறி அவ பக்கத்துல யாரும் நிக்க கூட முடியாது.
இப்படியே சும்மா வெட்டி வீராப்பு மட்டும் பேசிக்கிட்டு உக்காந்துகிட்டு இரு. இல்ல உன்னால பேசுறது தவிர என்ன பண்ண முடியும் சொல்லுடா, என்ன பண்ண முடியும்? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதோ மாப்பிள்ள போயாச்சு, குளிச்சு ஒரு 10 நிமிஷத்துல மணவேடையில போய் உக்காந்தா அப்புறம் ஐயரு மந்திரங்கிற சொல்லி இன்னொரு 30 நிமிஷத்துல கல்யாணம் ஜே ஜே நடக்க போகுது. ஏய் மண்டபத்துல கூட்டத்தை பாத்துக்கோ. அப்பா அப்பா நகர கூட இடம் இல்ல, ஊரே கூடி நிக்குதுடா. பாத்தியா என் தம்பி கல்யாணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கானு. இதெல்லாம் மீறி எனக்கு என்ன சந்தோஷனா, நான் நினைச்ச மாப்பிளைக்கு கல்யாணம் நடக்க போகுது பாத்தியா. வேதவழி, நல்லவ மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வேச போட்டு உன் காரியத்தை நீ சாதிச்சுட்டேல. வேண்டாம் வேதவழி, இதுக்கெல்லாம் நீ பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. நான் கஷ்டப்படுறேன், என்னமோ பண்ணிட்டு போறேன். ஆனா நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன்டா. ஏண்டா நானே வயசான கிழவி, சும்மா ஆணையாக்கும் புளியாக்குங்கிற என்கிட்ட தோத்துக்கிட்டு நிக்கிற. இங்க பாரு, நீ கடைசி வரைக்கும் இப்படித்தான். உன்னால எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே. வேதவழி, சிந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வந்தா செத்துருவேன்னு சொன்னா என் சிந்து என் அம்மா என் பொன் முன்ன போன வழி எனக்கு போதும். இன்னொரு வழிய கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. அதுவும் என் சிந்து முடியாது. டேடே முடியாதவனுக்கு இதெல்லாம் நொண்டி சாக்கு. வேதவழி, கண்டிப்பாடா. நீ எல்லாம் என்ன வில்ல போப்போ, கால் தூசிக்கு பெறமாட்ட. இங்க பாரு, நீ அளவுக்கு மீறி பேசுற. இதுக்கு மேலையும் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், நான் நினைச்சா இப்ப கூட ஆ ஆ இப்ப கூட சிந்து கழுத்துல தாலிய கட்டி கூட்டிட்டு வருவேன். டேய் சும்மா பூச்சாண்டி காட்டாதடா. ஏன்டா சிரிப்பு காட்டிட்டு இருக்க? தூங்கிக்கிட்டு கனவு வாங்குற நீ. இங்க பாரு, உன் கனவுல இருந்தாலும் சரி, உன் நெஜத்துல இருந்தாலும் சரி, நான் மட்டும் தான் ஜெயிப்பேன். உன்னால ஏய், அப்புறம் போன் வச்சிருக்கியா? கல்யாணத்தை அப்படியே லைவா ஒளிபரப்புறாங்க. வச்சு பாரு. ஏன் சிந்து அப்படி நெஞ்ச நிமித்திட்டு கத்துவேல, அந்த சிந்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்கும். பாரா, போனை வச்சு பாத்துக்கிட்டு. அதுவும் நான் முடிவு பண்ண பெங்களூர் மாப்பிளைக்கு. பாரு வரட்டா? ஏய், டேய் முதையே சொல்லிட்டேன், உன்னால கத்த மட்டும்தான் முடியும், வேற எதுவும் வேதவழி அழகா யோசிச்சு அழகா கொளுத்தி போட்டுட்ட. அம்மா இப்ப கிளறி விட்ட ஈகோக்காகவேவும் இந்த வார்த்தையை மீறி கண்டிப்பா சித்தார்த் மண்டபத்துக்கு வருவான். யார் என்னமோ நினைக்கட்டும், இந்த மனசுக்குள்ள அழுகிறது எனக்கு வலிக்குதுடா. ஏன்னா எல்லாரையும் என் மனசுல சுமந்து அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கும் போது அந்த வலிச்ச வலிய இன்னும் என்னால ஜீரணிக்க முடியல. இன்னும் நினைச்சிட்டா மனசெல்லாம் கணக்குது. என் வாழ்க்கையில அது எல்லாரும் இல்லாம போயிட்டாங்க. சிந்து சின்ன பொண்ணு மனசால நினைச்சிட்டு, அதுவும் நீ கண் முன்ன இருக்கும் போதேவும் அவ இன்னொருத்தன் கூட வாழ்றது, அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாண்டா. ஆனா அவ அந்த வாழ்க்கையை அடுத்து வாழ்வாளாங்கிறதே சந்தேகம். பிள்ளை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழுகிறத பார்த்தா வேண்டாம். நீ இல்லாம அவளும், அவ இல்லாம அந்த குடும்பமும் கஷ்டப்பட வேண்டாம். இழந்ததோட அருமை எனக்கு தெரியும். அந்த வழி இங்க யாருக்கும் வேண்டாம். சித்தார்த், கண்டிப்பா நீ மண்டபத்துக்கு வருவ. முகூர்த்த நேரத்துக்கு முன்னையே வருவ. பாக்குறேன்டா. ஏய் வேதவழி, நீ போட்ட போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன், தோத்துட்டேன். இதெல்லாம் விட ஏன் சிந்து எனக்கு முக்கியம். அவ சொன்ன வார்த்தைக்காக நான் இங்க பேசாம இருந்தேனா காலம் ஃபுல்லா என் சிந்து கஷ்டப்படுவா. இப்போ ஒரு கோபத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கலாம், மண்டபத்துக்கு வந்தா செத்துருவேன்னு என்கிட்ட சொல்லலாம். ஆனா இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அவ செத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கு சிந்து வாழ்ந்தா 2 பேர் ஒன்னா வாழலாம், செத்தாலும் ஒன்னா சாகலாம். இதோ என் அப்பாவே முடியாம படுத்து கிடக்காரு. அவருக்கு என்னமோ ஏதோன்னு ஒண்ணும் தெரியல. இதுல நான் உன்னையே இழந்துட்டு அதை விட ஓ மனச கஷ்டப்படுத்தி இல்ல என் சிந்துவ என்னால மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும். என்னால மட்டும்தான். சிந்து, இதோ வாரே சிந்து. மண்டபத்துக்கு வந்தா பாய்சனை கையில வச்சுக்கிட்டு பேர சொன்ன, பாய்சனோடைய நான் வாரேன். நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன். சிந்து, ஓய் சிந்தாமணி, என்னடி இவ்வளவு நகையை அள்ளி போட்டிருக்க? போதும். டேய் அண்ணா, எதையும் சொல்லிராத. அவளே அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி ஓவர் அழிச்சாட்டியம் பண்ணா. அடுத்த டைமா நானும் வேணியும் மல்ல கட்டி போட்டு விட்டுருக்கோம். ஓ, ஆனாலும் உன்னை தூக்கிட்டு போய் நகை கடையே வச்சிடலாம். ஜீவா, மாமா இங்கதான் இருக்கீங்களா? இங்கே தாண்டா நிக்கிறேன். ஓகே மாமா. சிந்துவும் பார்வையிலே தெரியுது இந்த கல்யாணம் நின்றாதா இல்ல சித்தார்த்து வந்துட மாட்டானா நீ நினைக்கிற. நேத்து வரைக்கும் நீ அப்படி இல்ல, ஆனா இன்னைக்கு காலையில இருந்து நீ ரொம்ப மாறி இருக்க.
என்னடி ஆச்சு? காலையில நம்ம வீட்ல நீ ரொம்ப அழுது இருந்த. கல்யாணம் முடிய போகுதுன்னு நினைச்சு அழுகுறேன்னு நினைச்சேன். ஆனா இல்லடி, இப்போ உன் கண்ணுல தெரியற ஏக்கம் எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம என்ன நடந்தாலும் சரின்னு இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டிடவா? வாய் திறந்து சொல்லேண்டி. சித்தார்த்து தான் வேணும், அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஏண்டி இப்படி இருக்க? சரத்து, டேய் சரத்து, பாருடா பாரு, அவ பார்வைய பாரு, அதுல ஏகப்பட்ட வலி தெரியுதுடா. இப்ப கூட நம்ம கிட்ட ஒரு வார்த்தை அவ சொல்லக்கூடாதா? சித்தார்த்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், கூட்டிட்டு வாடான்னு. அடுத்த செகண்ட் அவன கைய கால உடைச்சாது இழுத்துட்டு வர மாட்டேன். சரிதான். ஏய், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாடா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கையா இருந்தோம். சித்தார்த்து கிட்ட அந்த அளவுக்கு பேசி கல்யாணத்துக்கு காலையில வந்துருவான், எப்படியாவது அப்பா காலில் விழுந்தாவது மனமேடையில அவனை உட்கார வச்சிடலான்னு. ஆனா அதையும் தட போடுற மாதிரி நீ வந்தான செத்துருவேன், விஷத்தை குடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி அவனையும் வரவிடாம ஆக்கி இப்ப என்னடா பண்றது? எல்லாம் விதிவசம், அவ்வளவுதான். நாம என்ன பண்ண முடியும்? அப்படி நினைச்சு என் தங்கச்சியை நான் விட முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. சித்தார்த்த போய் தூக்கிட்டு வருவோமா? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஏன்னா உனக்கு மட்டும் சிந்து மேல அக்கறை கிடையாது, உன்னை விட எனக்கு பல மடங்கு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சிந்து சந்தோஷமா இருக்கணும், அவ முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருக்கணும். அது மட்டும் தாண்டா எனக்கு. இதோ இப்படி எல்லாம் இருந்தா பார்க்க அவ்வளவு கோபம் வருது. இதுக்கு காரணமானவங்களை என்ன பண்ணலாம்னு வெறி வருது. என்ன பண்ண சொல்ற? எல்லாம் சிந்துவுக்காக பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். சொல்லுடா, என்ன பண்ணலாம்னு சொல்லு. சித்தார்த்த கைய கால கட்டி தூக்கிட்டு வந்துருவோமா? தூக்கிட்டு வந்து கற்றா தாலியான்னு சொல்லுவோம். எல்லாம் ஓகே தான். ஆனா அப்பாலாம் என்னடா நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். என்ன வீட்டை விட்டு விரட்டுவாங்களா? ஓகேடா, ஜாலியா 2 பேரும் கிளம்புவோம். சீ, உன் கூடயா? என் கூடயா? ஏன்டா ஜாலியா உன் கூட எப்படா? அப்பனா வேணியும் சேர்த்து விரட்டி விடுற சொல்றேன். ஜாலியா வேணி கூட போறியா? ஓகேடா. இந்த ரணகலத்துல உனக்கு இவ்வளவு குதூகலம் தேவைதான். ஏய், போறது போறோம், கொஞ்சம் ஜாலியா போனா நல்லது தானடா. சப்பா, அங்க பாரு, மாப்பிள்ள வந்தாச்சு. என்ன வந்தாச்சா? ஆனாலும் டேய், இந்த வேத வழியத்தை செஞ்ச வேலை கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு கிஷோர ஓகே சொன்னா நாள் நல்ல சிந்த மனசை மாத்திரலாம். சித்தார்த்துக்கே எப்பவும் போல நம்ம சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கும். நம்ம ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஐடியா கொடுத்தாங்க. இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு. ஆமாண்டா, சொல்லுவாங்கள பழம் நழுவி பால்ல விழுந்த கதைன்னு. இந்த மாதிரி எங்கேயோ பெங்களூர்ல இருந்தவனுக்கு நம்ம சிந்து. ஏய், ஏன்டா கத்துற? அவன் என்னமோ யோகக்காரனா இருப்பானோ? இல்ல மச்சக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். மச்சக்காரனா? அதனாலதான்டா கல்யாணத்துக்கு வந்தவன் கல்யாண மாப்பிள்ளையே ஆகுறான்டா. ஷோ, நீ வேற. சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்? மாப்பிள்ள வந்தாச்சா? வந்தாச்சு. டேய், மாப்பிள்ள வந்துட்டான்டா. அதத்தான் அப்பவே சொன்னேனே. ஏய், மனமேடையில உட்காந்துட்ட கல்யாணம்டா. ஏய், வேணா ஒரு ஐடியா. என்னடா? பேசாம நீ நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்துரு. நெஞ்ச புடிச்சிட்டு நானா? ஆமாடா, நான் ஐயோ அம்மாமா என்னமோ ஆச்சு அப்படின்னு நான் கத்துறேன். எல்லாரும் உன்னை பாக்குற பரபரப்புல கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், உனக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அதுங்கள சிந்து மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிக்கலாம். ஏய் சே, ஏன்டா துப்புற? என்ன ஐடியா குடுக்குற லூசு? நான் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்தா வெறுவாயில ஒரு பூண்டை மென்னு தின்றானா அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. ஏய், இப்ப அப்படிலாம் இல்லடா. உன்ன மாதிரி எக்ஸசைஸ் பாடிக்கலாம். இப்ப டக்குன்னு அட்டாக் வரதான் செய்யுது. வாய கழுவு. வாயில வசம்ப வச்சு தேய்க்கிறியா? எங்க வந்து என்னடா பேசி தொலைற? சரி விடு, நீ விழுந்தா தானே நம்ப மாட்டாங்க. இருக்கவே இருக்காங்க எங்க அம்மா. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்படி நடிச்சாங்க. நெஞ்ச புடிச்சிட்டு ஐயோ அம்மா மூச்சு விட முடியல, அப்படியாக்கும் இப்படியாக்கும். உங்க அம்மாவோட சிறந்த நடிகை திலகம் யாரும் கிடையாது. இப்பவே என் அம்மாவை கூப்பிடுறேன், நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழ வைக்கிறேன். சரி வருமாடா? கன்ஃபார்ம்டா, சரி வரும். எங்க அம்மா நடிப்பு முஞ்சின ஆளு இங்க யாரா இருக்கா? சரி ஓகே, அப்பனா அத்தைய கூப்பிடு. இதோ கிஷோர், வாப்பா, வந்து மணமேடையில உட்காரு. அம்மாடி, பொண்ணையும் கூட்டிட்டு போய் மணமேடையில உட்கார வச்சுட்டு அதோ அங்க மாலை இருக்கு பாரு, எடுத்து கழுத்துல போட்டு விடு. என்ன பெத்த தாயி. அதோ அங்க. ஆமா சிந்து, வா மணமேடைக்கு போலாம். சித்து, என்ன பண்றது தெரியல. சிந்து, போமா. மாப்பிள, நீங்களும் போங்க. இவ்வளவு நேரம் சித்து நீ வந்துட மாட்டியான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். வரல. என் சரத்தும் என் மனச புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா எந்த பக்கமும் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் தான் வீணாக்கிட்டேன். இப்ப இந்த நிமிஷம் நான் வேற ஏதாவது முடிவு எடுத்தா என் குடும்பத்துக்காக உன்னையே விட்டானா இப்ப என் குடும்பத்தை நானே கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். சாரி சித்தார்த், நான் போய் படமேடையில உட்காரேன். சிந்து, எனக்கு வேற வழி தெரியல. உயிருருவாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத. ஆசைப்பட்டோம். இப்போ திடீர்னு வந்து கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு வந்துட்டான்டா. ஐயோ, ஆனா சிந்து,
கோபப்பட்டு எதுவும் ச்சே, அப்படிலாம் பண்ண மாட்டா. கோபம் வந்தா வேணா அவனை 2 அடி அடிப்பா. ஏய், அடிச்சு சண்டை கண்ட போட்டு நம்ம வீட்லயே இருந்துட்டா இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறியா? ஆமாண்டா, என் தங்கச்சிடா. மனசுல அவனை நினைச்சிட்டு மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டா. இனி கொஞ்ச நாள் அவன் மேல கோபம் இருந்தாலும் அடுத்து அவ சந்தோஷமா இருப்பாடா. ஓகே ஓகே, அதுக்குள்ள சித்தார்த்தம் கொஞ்சம் மாறுவான். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய் சிந்து, திட்டமலர் துளிக்க துளிக்க இங்கு மங்கள வாத்தியம் ஒலிக்க ஒலிக்க இங்கு சொந்தங்கள் சேர்ந்ததே. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நல்லா இருங்க, ரொம்ப நல்லா இருங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சித்து சாரி சிந்து. இங்க பாரு, என்னாலலாம் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. நீ முடிவெடுப்ப டக்கு டக்குன்னு. ஆனா என்னால என் மனசை மாத்திக்கவே முடியாது. என்ன சொன்ன? இந்த மண்டபத்துக்கு வந்தா பாய்சன் குடிச்சு செத்துருவேன்னு சொன்னேல. பாய்சனை ரெடியா தான் கொண்டு வந்திருக்கேன். செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி ஒன்னாவே இருக்கலாம். பாய்சன் எடுக்கவா? டேய், என்னடா பேசுற? இங்க பாருங்க சார், இது என் வாழ்க்கை பிரச்சனை. டேய், ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என் வாழ்க்கையே போயிருக்கோம். அதுக்கு நீ ஆரம்பத்துல இருந்து கரெக்டா இருந்திருக்கணும்டா. இனி இருப்பேன் சார். சிந்து இனி உங்க பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அவளை இனி நான் பாத்துக்கிறேன். உங்களை விட நல்லாவே பாத்துக்குவேன். ஏய் சித்தார்த், இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்ல? சிந்துவோட விருப்பம் இல்லாம அவ கலத்துல. ஏய், விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் அவளை சந்தோஷமா பாத்துக்கிறேன். இது என் அம்மா மேல சத்தியம். என் அம்மா மேல சத்தியம். என் சிந்துவ நான் நல்லா பாத்துக்குவேன். என் வீட்டு மகாராணியா இருப்பா. என் வீட்டு தேவதையா. என்னோட வீட்டுக்கு எல்லாமும் அவதான். நான் பாத்துக்கிறேன் அவளை. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் மேல எந்த கோபம் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ண நான் நல்லா பாத்துக்கிறேன். தம்பி, குங்குமத்தை நெத்தியில வச்சு விடு. இதோ. இரு, நான் குங்குமம் எடுத்தாரேன். சாரி, ஐயர் தான் குங்குமத்தை. இல்ல, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனி குங்குமம் கண்டிப்பா வைக்கணும். இந்தாடா வச்சு விடு. இதோ. ஜீவா, அங்க பாரு. திரு சக்தி, வீரா, வைரப்பா, சாலமா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஆமாண்டா, எல்லாருக்குமே சிந்து ஆசைதான்டா சந்தோஷம். சித்தார்த்து தாலி கட்டினதும் எல்லாத்துக்கும் ஒரு மன நிறைவா இருக்குல்ல. ஆமாண்டா, இது போதும். சித்தார்த், சொல்லுங்க. இங்க பாரு, உன்னை நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இப்ப நடக்கவும் செஞ்சிருச்சு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது சின்ன குறை வந்துச்சு, என் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன். சரத்து, அப்பா போடா போ. வந்தவங்க எல்லாத்தையும் சாப்பிட சொல்லு. கல்யாணம் தான் முடிஞ்சதுல. போ எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாற எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க. சரிங்கப்பா. சிந்து, நீ வா, நம்ம போலாம். எங்க போலாம்? ஏன் மகாராணிய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்ன உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுல போய் ஏன் தேவதை விளக்கேத்த வேண்டாமா? நீங்க இன்னொன்னு என்னென்ன ப்ராசஸிங் இருக்கோ எல்லாத்தையும் முடிங்க. சிந்துவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் கூட்டிட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் நாங்க கூட. நான் பாத்துக்கிறேன்ப்பா. அதெல்லாம் என் தங்கச்சி தனியாலாம் வரமாட்டா. சிந்து, வா போலாம். என்னோட சரின்னு சொல்லிட்டா. சரின்னு சொன்னது இல்லாம கிளம்புறாடா. அட கொடுமையே. டேய், நாம பார்த்த மாதிரி அழகா கல்யாணம் பண்ணிருந்தா இவன் ஒரு 6 மாசத்துக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருப்பான்டா. கல்யாணத்துக்கு 5 நாளைக்கு முன்ன பிரச்சனைய பண்ணி சண்டைய போட்டு நீ வேண்டாம் நான் வேண்டாம்னு அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப என்னோட கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம சிந்துவும் கிளம்புறா. அதானேடா, என்னடா நடக்குது? இதான்டா, இதான் அதான் 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 சொல்லுவாங்கல்ல, காதல்ரா. கொல்ல போறேன். வா போலாம், அப்புறம் வருவோம். வாழ்க்கை தீர தீர வாயை விழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை.